புதுச்சேரி உருவையாறு பகுதியில் உள்ள ராமச்சந்திரா நகரைச் சேர்ந்த செந்தில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி விமலா தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மாமியார் மட்டும் வீட்டில் தனியாக இருந்த போது வந்த 2 மர்ம நபர்கள் மூதாட்டியிடம் நகராட்சி குடிநீர் சரியாக வருகிறதா என சோதனை செய்ய வந்ததாக கூறி மூதாட்டியை மேலே அனுப்பியுள்ளனர். ஒருவர் கீழே பைப்பை ஆன் செய்ய வேண்டும் என சொல்லி கீழே இருந்துள்ளார். பிறகு எல்லாம் சரியாக உள்ளதாக கூறி சென்றனர். மாலை விமலா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 43 சவரன் நகைகள் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இரவில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் இளைஞர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தும்மலப்பட்டியில் காதல் விவகாரத்தில் மாணவியை கடத்திச் சென்ற இளைஞரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இளைஞருக்கு ஆதரவாக உள்ள சில இளைஞர்கள் மதுபோதையில் இரவில் ஆயுதங்களுடன் சென்று பெண்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் புகார் அளித்தனர். 35வது மாநில டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் உள் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜூனியர் பிரிவுகளில் ஆடவர் மற்றும் மகளிர் என தனித்தனியே போட்டிகள் நடத்தப்படுகிறது. 2 நிமிடங்களில் நடத்தப்படும் போட்டியில் தலை மற்றும் நெஞ்சு பகுதியில் கால்களால் தாக்க வேண்டும். அவ்வாறு தாக்கி அதிக புள்ளிகளை பெறும் வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவர். இதில் தங்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகள் அகில இந்திய டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.